ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தியரி வித் லெபார்ட்டரி கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, லெபார்ட்டரியும் பண்ணியிருப்பீங்க, செமஸ்டர் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்க வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் எப்படி வந்து உங்களுக்கு இந்த பேப்பரை பர்டிகுலராக வந்து தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட் பிரிக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நான் கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரே ஒரு கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஸ்டேக்கு நான் அதில் அந்த வீடியோவில் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியாது. ஸோ ஆனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் கால்குலேஷனுக்காக வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட் இருக்கும். இதோட மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்மளுக்கு கரெக்டான கிளியராக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது தெரியல. லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஷெட்யூல் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரிலாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா நான் அதிலையும் கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியாது. ஸோ அதனால் தனியாகவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபில் ஒரு ப்ரோ தான், பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் பார்த்தேன், செக் பண்ண வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னது வந்து கரெக்டுங்கிறனால தனியாகவே நான் கால்குலேஷனில் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணி காட்டுறேன் எங்கே மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 50 மார்க்னும் உங்களுக்கு என் செமஸ்டர் அதாவது செமஸ்டர் எக்ஸாமுக்கு 50 மார்க்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரியில் ரெண்டுமே வரும். ஏன்னா உங்களுக்கு இது பொறுத்த வரைக்கும் தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட், அதனால் நீங்கள் தியரியில் பண்ணுறது லேப்லேயும் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தியரியில் 25%, லேபில் 25% பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தியரியில் நீங்கள் ஒரு 80 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் 25 அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கு 80, கீழே வந்து டோட்டல் மார்க்கு 100 இன்ட்டு நீங்கள் எவ்வளோ கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ பண்ணணும் 25. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு 20 வரும். நீங்கள் எவ்வளோக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 25க்கு. ஸோ அதனால் நீங்கள் 25க்கு 20 எடுத்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி லேபு கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கு 80/100 × 25 போட்டோம் அப்படின்னா 25க்கு நீங்கள் 20 எடுத்திருப்பீங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 20 எடுத்துருக்கும். ஸோ அதாவது நீங்கள் உங்கள் மார்க் வச்சு கால்குலேட் பண்ணலாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெமோ மார்க் வச்சு போட்டனால 25க்கு 20 அப்படின்னு வருது. ஸோ நான் அந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அப்படின்னா 50க்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட ரெகுலேஷன் பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் இன்ட்டு 15 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கன்வெர்ட் பண்ணேன். பட் வந்து உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து 50 கிடச்சிரும். அதனால் தனியாக ஒரு ஸ்டெப் பண்ண தேவையில்ல. ஸோ நான் அங்கே தான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் 20 + 20 14 போட்டாலே உங்களுக்கு வந்து 50க்கு வந்து மார்க் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக அதை 50 கன்வெர்ட் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அதனால் இதோட நிப்பாட்டினாலே போதும். அதே மாதிரி என் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 35%. ஸோ அது போக உங்களுக்கு லேப் வந்து 15% வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் செமஸ்டரில் அதாவது செமஸ்டர் எக்ஸாமில் 60 மார்க் 100க்கு எடுக்கீங்க அப்படின்னா ஸோ அதை 35 கன்வெர்ட் பண்ணுறப்போ 60/100 × 35 போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 வரும். அதே மாதிரி லேபுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 மார்க் எடுக்கீங்க அப்படின்னா அது 60/100 × 15 போட்டிங்கன்னா 9/15 வரும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே வந்து 35 கண்டுபிடிச்சாச்சு, 15 கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டு ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 50 மார்க் கிடச்சிரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 21 + 9 போட்டிங்கனாலே 13 வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50க்கு எடுத்த மார்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 50க்கு வந்து 40 மார்க் எடுத்திருக்கேன். அதே மாதிரி என் செமஸ்டர் அதாவது தியரி எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேபில் நடந்திருக்கும் அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 30 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் நம்மளுக்கு வந்து இந்த தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட்டோட மார்க் வந்து 100 கிடச்சிரும். ஸோ இங்கே 40 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17 வரும். நீங்கள் ஓவராலாக தியரி கோர்சஸ் லெபார்ட்டரி கமெண்ட்டில் இன்டர்னல் + எக்ஸ்டர்னல் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 70 மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நீங்கள் அடிஷனலாக 50 மார்க் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ரெண்டே ப்ளஸ் பண்ணல ஆன்சர் கிடச்சிரும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் உங்களுக்கு தியரி வித் லெபார்ட்டரி கமெண்ட் வந்து பிரிச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் அதே பாருங்கள். இதில் ஜஸ்ட் வந்து அந்த மாடிஃபை பண்ண மட்டும் இதை பார்த்துட்டு போய் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். நான் கமெண்ட்டில் பின் பண்ணிச்சிருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.